வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இன்னைக்கு யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறது உண்டு. கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வீடியோ நம்ம பேசிட்டோம். ஆனா இப்ப பேச போறது யாருன்னா, ஒரு ஆங்கர். என்னுடைய இந்த 40 ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கையில நிறைய ஆங்கர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். சினிமா துறையிலையும் சரி, சின்னத்திரை டிவிகள்லயும் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் நம்ம மனசுல நிப்பாங்க. அப்படி நிக்கக்கூடிய ஆங்கர்ல ஒருத்தர் தான் டீனா. நிறைய பேர் நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத நம்மள கேட்பாங்க. நம்ம சொன்னோம்னா அந்த கேள்விக்கு வருவாங்க. டீனா பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் வேணுங்கிறத அதுவே முடிவு பண்ணிக்குவாப்ல. மக்களுக்கு எது தேவை, எந்த கேள்விகள் எது பயன்படும், இன்றைய மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு கவனம் எடுத்து அதை கேட்பாப்ல. நான் ஏற்கனவே சொல்லின மாதிரி சிலதெல்லாம் இப்ப இதுதான் இவங்க கிட்ட கேட்கணும்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட கேள்வி வேணாலும் தீனா கிட்ட இருந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிலும் கொடுப்போம். என்னன்னு கேட்டா, என்னம்மா அப்படின்னா, இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு எது தேவைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அது ஒரு பெரிய டேலண்ட் தீனா கிட்ட. நான் அது ஒரு ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ரெண்டாவது, இந்த புரிதல்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த புரிதல். ஒருவேளை சில கேள்வி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ள கிராஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா, அப்படி கிராஸ் பண்ணி இது எப்படி, அப்ப அது என்னத்துக்கு, இது எப்படி அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். ஒரு திறமையான ஆங்கர். நம்ம எவ்வளோ ஆங்கர்களை நம்ம சந்திச்சாலும் ஒரு சில பேர் மறக்க முடியாது இல்லையா. அந்த வகையில பார்த்தோம்னா தீனாவை மறக்க முடியாத ஒரு ஆங்கரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாமே கேஷுவல், ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒரு கேள்வி கேட்கணும்னா அதுக்கு அப்படியே தயாரா எல்லாம் கிடையாது. சாதாரணமா கேட்டுட்டு சாதாரணமா போயினே இருப்பாப்ல. அதான் ஒரு எப்படி ஒரு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம செய்யக்கூடியதுன்று வரும். சில நேரம் கேட்கிற கேள்வி நம்மளே யோசிக்க வைக்கக்கூடிய கேள்விகள்லாம் கூட இருந்திருக்கு. நான் அதுக்கான பதிலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம ஆங்கரா வந்திருக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஆத்மார்த்தமா செய்யறது தான் ரொம்ப முக்கியம். ஆத்மார்த்தமா என்ன நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத அளவுக்கு அந்த ஒரு ஆங்கரிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். சந்தர்ப்பத்துல நான் அது ஒரு ஆன்மீகவாதியா அப்படிங்கிற அளவு கூட யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் கூட இருந்திருக்கு. சில கேள்விகளுடைய அந்த பாயிண்ட், அந்த கேட்கக்கூடிய ரகம் அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். ரொம்ப விசேஷம். நான் மறக்க முடியாத ஆங்கருங்கள்ல தீனாவும் ஒருத்தர்.